ஸ்டாலினுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அந்த வழக்கானது வாபஸ் பெறப்பட்டுள்ளது. சிவஞான சம்பந்தம் என்பவர் தாக்கல் செய்த மனுவை திரும்பப் பெற்றதை அடுத்து வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நடந்து முடிந்த கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தாக்கல் செய்யக்கூடிய வேட்புமனுவில் திமுக அறக்கட்டளையின் நிர்வாகியாக இருப்பதையும், அறக்கட்டளைக்கு சமீபத்தில் செங்கல்பட்டு அருகே 2,27,00,000 ரூபாய் நிலம் வாங்கியதை மறைத்துள்ளதாகவும், இது தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி தேசிய மக்கள் சக்தி கட்சியின் வேட்பாளர் சிவஞான சம்பந்தம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்மோகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது வேட்புமனுவில் அறக்கட்டளை சொத்து விவரங்களை மறைத்தது குற்றம் என்றும், இது குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. தேர்தல் ஆணையம் தரப்பில் இது சம்பந்தமாக மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தனிநபர் புகார் தான் தாக்கல் செய்ய முடியும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து நீதிபதிகள் வேட்புமனுவில் தனிப்பட்ட சொத்து விவரங்கள் மட்டுமே தெரிவிக்க வேண்டும், அறக்கட்டளை சொத்துக்கள் தனிப்பட்ட சொத்துக்கள் ஆகாது என்றும், தனிப்பட்ட முறையில் இந்த சொத்துக்களில் சம்பந்தம் இருக்கிறது என்பதை நிரூபிக்க எந்த ஆதாரங்களும் இல்லை என்பதால் நோட்டீஸ் பிறப்பிக்க முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார்கள். இதையடுத்து இந்த வழக்கை திரும்ப பெறுவதாக மனுதாரர் கோரிக்கை வைத்ததை அடுத்து வழக்கை திரும்ப பெற அனுமதித்ததோடு தள்ளுபடி செய்த நீதிபதிகள் சட்டப்படி நிவாரணம் தேடிக்கொள்ள மனுதாரருக்கு அனுமதி அளித்தும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.